தமிழக அரசு மிக துரிதமாக செயல்பட்டது. அதாவது இது பாராட்டுறதா இல்லை சந்தேகப்படுறதா அப்படிங்கிற கேள்வி இருக்கு. ஏன் பாராட்டாமல் சந்தேகப்பட வேண்டியதாக இருக்குன்னா, இது வரைக்கும் நடந்த இந்த 4.5 ஆண்டு காலத்தில் தமிழக அரசு எப்படிலாம் துரிதமாக செயல்பட்டிருக்கு, எந்தெந்த விஷயங்களை எவ்வளவு ஆர்வம் காட்டியிருக்கு, முனைப்பு காட்டியிருக்கு அப்படிங்கிறத பார்க்கும்பொழுது இந்த விஷயத்துக்கு மட்டும் ரொம்ப அதிகமான ஒரு அக்கறையும் ஆர்வமும் காட்டியிருக்காங்க. அதனால தான் இந்த சந்தேகமே வந்து திடீர்னு மக்கள் மேல் அக்கறையும் ஆர்வமும் எல்லாரும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் இவ்வளவு வேகமாக செயல்படுது அப்படிங்கிறது தான் சந்தேகம். அதே மாதிரி ஒரு நபர் ஆணையத்தை அமைச்சதாக இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப துரிதமாக செயல்பட்டு இருக்கிறாங்க. அதாவது ஒரு போர்க்கால நடவடிக்கை அப்படின்னு சொல்லி செயல்பட்டு இருக்கிறாங்க. அதுதான் ஆச்சரியத்தை, அதாவது எதிர்பார்த்து காத்திருந்த மாதிரி. டிஆர்பி ராஜா அவர்கள், அவர் திருவாரூர் மாவட்டத்தில் இருந்தாலும் கரூர் அவர்களுக்கு பொறுப்பு கொடுக்கப்பட்டது. அப்ப அவர் அந்த பொறுப்புல இருந்தவர். இன்னைக்கு அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள் திரும்பவும் அமைச்சரா இல்ல இருந்தாலும் கூட அவர் அதை பார்த்துக்கிட்டாலுமே கூட கடந்த காலத்துல பொறுப்பா இருந்தவர் யாரு? டிஆர்பி ராஜா அவர்கள். ஆனா அவர் எந்த ஃப்ரேம்லயுமே காணுமே சார். அண்ணன் அன்பில் மகேஷ் அவர்கள் கண்ணீர் விட்டு மக்களுக்காக கதறி துடிச்சார். அது நாடகம்னு ஒருத்தர் சொன்னாலும் சரி நடிப்பாவே இருந்தாலும் கூட மக்களுக்காக நின்னாருனே கூட எடுத்துக்கலாம். ஆனா டிஆர்பி ராஜா அவர்கள் மட்டும் வரல. ஒருவேளை கரூர் மக்கள் மேல அவருக்கு வெறுப்பா, என்ன ஒரு கோபமோ தெரியல, அப்ப தப்பி தலைமறைவாயிட்டாரா இல்ல வேற எதுக்கும் போயிட்டாரா அப்படிங்கிற சந்தேகம் வருது. அப்பதான் என்னன்னா, மன்னார்குடியில இருந்து சில தகவல் வருது. அவரோட ஊர் அங்க இருந்து என்ன தகவல் வருதுன்னா, அங்க சில ஊழல்கள் நடக்குது. அதுல அவர் மும்முரமா முதலமைச்சர் அவர்கள் எந்த ஒரு நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறாரு. இப்ப சின்னதுல இருந்து பெரிய வரைக்கும் அவருக்கு என்னன்னா கட்டிங் போயிருது அப்படிங்கிறது தான் குற்றச்சாட்டா வைக்கப்படுது. அதனாலதான் வெளிநாடுகளில் கருப்பு பணத்தை முதலீடு பண்றாங்க, அதை திரும்ப கொண்டு வராங்க அப்படிங்கிற அந்த விமர்சனங்கள் வருது. விஜய் அவர்களுமே கூட அதை சொன்னாரு. வெளிநாட்டுக்கு முதலீடு ஈர்க்க போனீங்களா, முதலீடு செய்ய போனீங்களா அப்படின்னு கேள்வி கேட்டார். அதற்கு உடனே இவர்கள் ரியாக்ட் பண்ணாங்க. அதனாலதான் இந்த கோவத்துல இந்த கரூர் சம்பவம் நடந்திருக்கோ, பழி வாங்கறதுக்காக, விஜய் முடக்கிறதுக்காக இந்த சம்பவம் நடந்திருக்கோங்கிற சந்தேகம் எழுப்புது. ஏன்னா அதற்கப்புறம் பாத்தீங்கன்னா விஜயோட பிரச்சாரம் தடைபட்டு போச்சு. இன்னைக்கு தாவாக்கியினர் கைது செய்யப்படுறாங்க. ஸோ தொடர்ந்து அவர்கள் சிக்கலுக்கு உள்ளாகிறாங்க. மாவட்ட செயலாளர்கள்லாம் கைது செய்யப்பட்டு அச்சத்தில் இருக்காங்க. இனிமேல் யாருமே வேலை செய்யறதுக்கு பயப்படுவாங்க. அதாவது மிரட்டி பார்க்குற ஒரு அரசியல ஆட்சிக்கு வந்துருச்சு. நீ எங்க தலைமுறையா எங்க குடும்ப ஆட்சி பண்ணணும், மகனை துணை முதலமைச்சர் ஆக்கிட்டாங்க. அடுத்து நீ அவர் முதலமைச்சர் ஆவார். அவரோட மகன் பேரன் இன்னைக்கு அடுத்து துணை முதலமைச்சர் ஆகணும். அடுத்தடுத்த தலைமுறை தொடர்ந்து இனி மன்னராட்சி செயல்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்காக யாருமே கூட ஒரு சர்வாதிகாரம், அதாவது கொடுங்கோல் ஆட்சி, அந்த காலத்துல கூட இப்படி ஒரு சர்வாதிகாரம் இருந்திருக்காது. மன்னராட்சி காலத்தை விட மோசமான ஒரு ஆட்சி காலத்தில் ஒரு காட்டாட்சியை நடத்துறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. இதுக்கு திமுக மேல ஒரு விமர்சனம் வரும்னு தெரியும். அப்ப இது இருந்தும் ஏன் இவர்கள் அவசரமா ஒரு எஸ்ஐடி போட்டு இதெல்லாம் செஞ்சு இந்த ஆதாரங்களை சேகரிக்கிறங்கிற பேர்ல ஆதாரத்தை அளிக்கதான் இவ்வளவு அவசரப்பட்டாங்களோ? ஏன்னா அவசரமா போஸ்ட்மார்ட்டம் பண்ணது, ஒரு போஸ்ட்மார்ட்டம் பண்ண சொன்னாலே நேரம் காலம் இழுப்பாங்க. இன்னொன்று ஒரு இறந்த உடலை கொடுக்கறதுக்கு அந்த உறவினர்களை அலைய விடுவாங்க. ப்ரொசீஜர்ல நிறைய பண்ணணும். ஆனா இது அவசரமா செஞ்சு, அதாவது நாங்க வேகமா செயல்படுறோம்னு இந்த வேகத்தை மற்ற எங்கேயுமே காட்டல. அதற்கு முன்னும் சரி அதற்கு பின்னும் சரி. இப்போ இது விஜய் அவர்களுக்கு ஒரு சாதகம் தான். இப்போ மத்திய அரசு ஒருவேளை கூட்டணிக்காக கூட ஒரு இணக்க போக்க கொண்டு வரலாம். ஆனால் சிபிஐ உண்மையான விசாரணை பண்ணும் அப்படின்னு நம்ம ஒரு நம்பிக்கை வைக்கலாம். ஏன்னா தமிழக அரசே பல வழக்க சிபிஐ கொடுத்துருது. இப்போ உதாரணத்துக்கு திமுக கூட்டணியில் இருந்த அண்ணன் திருமா அவர்களே கூட வேங்கை வேலைக்கு சிபிஐ விசாரணை வேணும்னாரு. இப்போ தமிழக அரசுமே அஜித்குமார் அவரோட வழக்கை சிபிஐ கொடுக்குறோம். இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள்ல சிபிஐன்னு சொல்லி தமிழக அரசு போகுது. அப்போ இவர்களே சிபிஐ மேலே நம்பிக்கை வச்சு தானே கொடுக்குறாங்க. அப்போ அதனால இந்த வழக்கும் சிபிஐ விசாரிச்சு உண்மை வெளியே வரணும். ஆனால் கால தாமதமாகும். இன்னொன்று பல ஆதாரங்கள் அளிக்கப்பட்டிருக்கும். ஏன்னா தாமதமாக சிபிஐ கொடுத்துருக்கனால இத்தனை நாட்களில் முக்கியமான ஆதாரங்கள் அளிக்கப்பட்டிருக்கும், சாட்சியங்கள் மேலே. ரயில் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் நேர்காணலுக்காக அரசியல் விமர்சகர் ரஞ்சித்குமார் அவர்கள் இணைந்திருக்காங்க. வணக்கம் சார். வணக்கங்க. எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். கரூர் வழக்கை உச்சநீதிமன்றம் சிபிஐக்கு மாத்திருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா தமிழக அரசுக்கு பின்னடைவுன்னு சொல்லிட்டு தான் எல்லாருமே அவங்களோட பார்வையில் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ கரூர்ல என்ன நடந்துட்டு இருக்கு, அங்க என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இப்போ போயிட்டு இருக்கு, அங்க இருக்க அமைச்சர்கள்லாம் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அதோட ஃபுல் அப்டேட் கொஞ்சம் சொல்லுங்க சார். நிச்சயமா கரூர் வழக்கு நம்ம பார்த்தோம். 41 உயிர்கள் பலி போயிருக்கு. அதற்கு மாறி மாறி விஜய் தான் காரணம்னு திமுக தரப்பும், திமுக காரணம்னு மற்ற எதிர்கட்சிகளும் மாறி குற்றச்சாட்டு செஞ்சுட்ருக்காங்க. இதை விசாரிக்கிறதுக்கு ஒரு நபர் ஆணையம் வேற போட்டுது தமிழக அரசு. இப்போ இது ஒரு பெரிய சர்ச்சையாச்சு. இது மிகப்பெரிய அளவுக்கு பேசு பொருளாச்சு. எதிர்கட்சிகள்லாம் விமர்சனங்கள் பண்ணாங்க. பொதுமக்கள் மத்தியிலும் ஒரு கேள்வி எழுந்துச்சு. ஏன்னா தமிழக அரசு மிக துரிதமாக செயல்பட்டது. அதாவது இது பாராட்டுறதா இல்லை சந்தேகப்படுறதா அப்படிங்கிற கேள்வி இருக்கு. ஏன் பாராட்டாமல் சந்தேகப்பட வேண்டியதாக இருக்குன்னா, இது வரைக்கும் நடந்த இந்த 4.5 ஆண்டு காலத்தில் தமிழக அரசு எப்படிலாம் துரிதமாக செயல்பட்டிருக்கு, எந்தெந்த விஷயங்களை எவ்வளவு ஆர்வம் காட்டியிருக்கு, முனைப்பு காட்டியிருக்கு அப்படிங்கிறத பார்க்கும்பொழுது இந்த விஷயத்துக்கு மட்டும் ரொம்ப அதிகமான ஒரு அக்கறையும் ஆர்வமும் காட்டியிருக்காங்க. அதனால தான் இந்த சந்தேகமே வந்துச்சு.
திடீர்னு வந்து மக்கள் மேல அக்கறையும் ஆர்வமும் எல்லாரும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் இவ்வளவு வேகமாக செயல்படுது அப்படிங்கிறது தான் சந்தேகம். அதே மாதிரி ஒரு நபர் ஆணையத்தை அமைச்சதாக இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப துரிதமாக வந்து செயல்பட்டுருக்கிறாங்க. அதாவது ஒரு போர்க்கால நடவடிக்கை அப்படின்னு சொல்லி செயல்பட்டுருக்கிறாங்க. அதுதான் ஆச்சரியத்தை, அதாவது எதிர்பார்த்து காத்திருந்த மாதிரி. இப்போ நமக்கு டிசம்பர் மாதம் பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளம் வரும் மழை வரும்னு தெரியும். அதுக்கு நீங்கள் போர்க்கால நடவடிக்கையில் தயாராக இருந்து எல்லாரும் வந்து எல்லா அமைச்சர்களும் முகாம் போட்டு இருந்து மக்களுக்கு நலத்திட்டங்களை செஞ்சாங்கன்னா நம்ம வரவேற்கலாம். ஏன்னா கடந்த காலத்தில் இருந்த அனுபவத்தின் அடிப்படையில் தயாராக இருக்காங்க, ஆயத்த பணியில் இருக்காங்க அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். ஆனால் கரூர் சம்பவத்தில் திட்டமிட்டது போல இது நடக்கும், இந்த நேரத்துக்கு வரணும்னு எல்லாருமே தங்களோட ஷெட்யூலை வந்து சரியாக வச்சிருந்து, அதாவது துணை முதலமைச்சரும் துபாய் போயிட்டு அங்கேருந்து நான் வந்தேங்கிற மாதிரி அது அவ்வளோ வேகமாக ஒரு வர அளவுக்கு அந்த ஏற்பாடுகளாக இருக்கட்டும், முதலமைச்சர் அங்கே வந்து சேர்றதா இருக்கட்டும், அமைச்சர் பெருமக்கள் வந்து அங்கே சேர்றதா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து சந்தேகத்தை எழுப்புச்சு. இதுதான் ரொம்ப அதிகமாகவே சந்தேகத்தை எழுப்புச்சு. இது காலையில் இவர்கள் இந்த ஆர்வத்தை காட்டியிருந்தாங்கன்னா, நைட்டு முழுக்க இந்த விஷயங்கள் நடந்து காலையில் ஒரு பேசு பொருளாகி காலையில் இவர்கள்லாம் வந்து சேர்ந்துருந்தாங்கன்னா நம்ம வந்து யதார்த்தமான ஒரு விஷயமா நினச்சிருக்கலாம். அது விஜய் அவர்களை கூட கேள்வி கேட்டார், 5 மாவட்டங்கள் ஏற்படாத ஒரு விஷயம் இங்கே மட்டும் ஏன் ஏற்படுது அப்படிங்கிறது. ஸோ அது நமக்கே தெரியுது, அப்பட்டமாகவே தெரியுது. என்னன்னா அன்னைக்கு விஜய் அவர்கள் பேசினது அடுத்த நாள் பேசு பொருளாகும், சர்ச்சையாகும், ட்ரெண்டாகும். அப்படிங்கிறனால அதை ட்ரெண்டாக விடாமல் தடுக்கிறதுக்கு இது நடந்திருக்கும் அப்படிங்கிறத எல்லாரோட சந்தேகமாகவும் இருக்குது. அதே மாதிரி நம்ம சொன்ன இத்தனை பேரோட ஆர்வமும் இருக்குது. ஆனால் இவ்வளோ விஷயம் நடக்கும் பொழுது நம்ம ஒரு விஷயம் கவனிக்க தவறிட்டோம். இந்த கரூரில் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள், முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் பொறுப்பாக இருக்கார். அவர் வந்து சிறைக்கு சென்றப்ப அங்கே அமைச்சர் இல்லை. அப்போ பொறுப்பு அமைச்சராக ஒருத்தர் இருந்தார். அவர் யாருன்னா டிஆர்பி ராஜா அவர்கள். அவர் திருவாரூர் மாவட்டத்தில் இருந்தாலும் கரூர் அவர்களுக்கு பொறுப்பு கொடுக்கப்பட்டது. அப்போ அவர் இந்த பொறுப்பில் இருந்தவர். இன்னைக்கு அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து திரும்பவும் அமைச்சராக இல்லை. இருந்தாலும் கூட அவர் அதை பார்த்துக்கிட்டாலுமே கூட கடந்த காலத்தில் பொறுப்பாக இருந்தவர் யார்? டிஆர்பி ராஜா அவர்கள். ஆனால் அவர் எந்த ஃப்ரேம்லையுமே காணுமே சார். நிச்சயமா, அதுதான் பாருங்க, நீங்களே சொல்லிட்டீங்க. அவர் அந்த ஃப்ரேம்லேயே வரல. அன்பில் மகேஷ் அவர்களாவது, அண்ணன் அன்பில் மகேஷ் அவர்களாவது வந்து கண்ணீர் விட்டு மக்களுக்காக கதறி துடிச்சார். அது நாடகம்னு ஒருத்தர் சொன்னாலும் சரி, இல்லை இயல்பாகவே அவருக்குள்ள ஒரு ஈரம் இருந்ததோ என்னவோ, அவர் வந்து இருந்தார், களத்தில் இருந்தாருங்கிறத பார்த்தோம். சரி, நடிப்பாகவே இருந்தாலும் கூட மக்களுக்காக வந்து நின்னாருன்னே கூட எடுத்துக்கலாம். ஆனால் டிஆர்பி ராஜா அவர்கள் மட்டும் வரல. ஒருவேளை கரூர் மக்கள் மேலே அவருக்கு வெறுப்பா என்ன ஒரு கோபமோ தெரியல. அப்போ தப்பி தலைமறைவாயிட்டாரா இல்லை வேற எதுக்கும் போயிட்டாரா அப்படிங்கிற சந்தேகம் வருது. அப்போ தான் வந்து என்னன்னா மன்னார்குடியிலேருந்து சில தகவல் வருது. அவரோட ஊர் அங்கேருந்து என்ன தகவல் வருதுன்னா, அங்கே வந்து சில ஊழல்கள் நடக்குது, அதில் அவர் மும்முரமாக ஆர்வம் காட்டுறாரோ அப்படிங்கிற அந்த கேள்வியை எழுப்புறாங்க மன்னார்குடியினர். ஏன்னா இப்போ இவர்கள் இந்த திமுக அரசு என்ன பண்ணுதுன்னா எல்லார் மேலேயும் வழக்கு போட்டாங்க. இந்த கரூர் சம்பவத்தை பற்றி யாராவது பேசுனா உடனே அவதூறு பரப்புறாங்கன்னு கைது. சில யூடியூபரை கூட கைது பண்ணாங்க. நிச்சயமா நீதிமன்ற அவமதிப்புங்கிறாங்க. இப்போ நம்மளுமே அதை பற்றி பேசணும்னா, விமர்சிச்சோம்னா, சந்தேகத்தை எழுப்பினோம்னா கைது செய்வாங்க அப்படிங்கிறத பார்த்தோம். மிரட்டல், எல்லாத்தையும் மிரட்டினாங்க. எத்தனையோ பேரை கைது செஞ்சாங்க. நீதிபதியை பற்றி கேள்வி கேட்குறாங்க. இந்த நீதிபதிக்கு திமுகவோட நெருக்கம் இருக்கு, நீதிபதியோட வீட்டு கல்யாணத்துக்கு முதலமைச்சரே வந்துட்டு போயிருக்காரு. அப்ப இந்த நீதிபதிக்கும் முதல்வருக்கும் இருக்கக்கூடிய நெருக்கம் என்ன? சில நீதிபதி விமர்சனம் பண்ணதுனால வந்து பாத்தீங்கன்னா மாவட்ட செயலாளர்கள், தமிழக வெற்றி கழகத்தோட மாவட்ட செயலாளர்கள் வேற கைது செய்யப்பட்டிருக்காங்க. அப்ப நீதிமன்றத்தை அவமதிக்கிறாங்க, நீதிபதிகளை அவமதிக்கிறாங்கன்னு சொல்லி தானே இந்த கைது நடக்குது. அப்ப திமுக அரசு எப்படி நடந்துக்கணும்? நீதிமன்றத்தோட உத்தரவுகளுக்கு கட்டுப்பட்டு நடக்கணுமா இல்லையா? இது வரைக்கும் எத்தனை உத்தரவுகளுக்கு நீதிமன்றத்துக்கு இவர்கள் கட்டுப்பட்டு இருக்காங்க? நம்ம உதாரணம் சொன்னால் பல உதாரணங்கள் சொல்லலாம். ஆனால் இப்போ நம்ம சமீபத்தில் நடந்த ஒரு உதாரணம் சொல்லுவோமே, அதுவும் குறிப்பாக நம்ம அண்ணன் டிஆர்பி ராஜா அவர்களே எடுப்போம். ஏன்னா கரூர் சம்பவத்துக்கும் அவருக்கும் இப்போ நம்ம தொடர்புபடுத்த வேண்டியதாக இருக்குது. எல்லாரும் அந்த இடத்துல முதலமைச்சர் வந்துட்டாரு, துணை முதலமைச்சர் வந்துட்டாரு, பக்கத்து மாவட்ட அமைச்சர் வந்துட்டாரு, சுற்றி இருக்க எல்லா அமைச்சர்களும் வந்தாங்க. அண்ணன் டிஆர்பி ராஜா அவர்கள் மட்டும் தலையே காட்டலை. இப்போதான் சார் நீங்கள் தான் ஞாபகப்படுத்துறீங்களே, இவர் தான் பொறுப்பு அமைச்சராக டிஆர்பி ராஜா தான் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும். நிச்சயமா, அப்போ அவர் வந்து வரவே இல்லை அப்படிங்கிற கேள்வி எழுப்புறோம் இல்லையா? இன்னொன்று இந்த நீதிமன்ற அவமதிப்பு. இப்போ நீதிமன்றம், சென்னை உயர் நீதிமன்றம் வந்து ஒரு ஆர்டர் கொடுத்துருக்குது. இது வந்து மன்னார்குடியில் நடந்த ஒரு இஷ்யூவில் கோர்ட்டுக்கு ஒரு கேஸ் போகுது. அந்த கேஸில் உயர்நீதிமன்றம் ஒரு ஆர்டர் கொடுத்துருக்குது. என்னன்னா, மன்னார்குடியில் இருக்கக்கூடிய நகராட்சி பேருந்து நிலையம், அங்கே வந்து வணிக வளாக கட்டணம், நமக்கு தெரியும் அந்த நகராட்சி பேருந்து நிலையங்கள் எல்லாம் வந்து கட்டடங்களை கட்டி அரசு வந்து வாடகைக்கு விடும், அங்கே வந்து வணிக வளாகம் நடக்கும் அப்படிங்கிறது. இது வந்து பழைய பில்டிங் இடிச்சிட்டு புது பில்டிங் கட்டுறாங்க. பழைய பில்டிங் என்னென்னா ஒரு 70 கடை இந்த மாதிரி சுமாராக தான் இருந்தது. இப்போ வந்து அது ஒரு 170லேருந்து 200 கடையாக பிரம்மாண்டமாக கட்டியிருக்கிறாங்க. அப்போ என்னென்னா அரசுக்கு வருமானம் வரணும், மக்களுக்கும் பயனளிக்கணும் அப்படிங்கிறதுக்காக கட்டியிருக்கிறாங்க. சரி, அப்படி உயர்ந்த நோக்கத்துக்காக கட்டி மக்களுக்கு பணியை செஞ்சால் நல்லது. ஆனால் இதில் என்ன ஊழல் அப்படின்னா, இந்த கடையை அதிகப்படுத்தினது வசூல் வேட்டைக்காக அப்படிங்கிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய பொதுமக்களும் அங்கே இருக்கக்கூடிய வியாபாரிகளும் என்ன வருத்தப்படுறாங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு கடைக்கு வந்து 10 லட்ச ரூபா டெபாசிட் கேட்குறாங்க. அதையும் தாண்டி வந்து அதாவது விசிபிள் அதிகமாக இருந்தால் அது 30 லட்சம் 40 லட்சம் வரைக்கும் வசூல். அதாவது அரசுக்கு இல்லை, இவர்களுக்கு, அங்கே இருக்கக்கூடிய நிர்வாகத்துக்கு. இது எங்கிறதா நகரத்திலிருந்து அமைச்சர் வரைக்கும் போகுது அப்படிங்கிறாங்க. குறிப்பாக பார்த்தோம்னா நகர செயலாளர், குறிப்பாக பார்த்தோம்னா இதோட இந்த நகராட்சியோட சேர்மன் யாருன்னா சோழராஜன் அவர்கள் இருக்கிறார்.
இவர் வந்து மன்னை நாராயணசுவாமி அவர்களோட பேரனா இருக்காரு. மிக நீண்ட காலமாக திமுக இருக்கக்கூடிய மாணவர் அணியில் துணை செயலாளராக பதவியில் இருக்காரு, சேர்மனாக இருக்காரு அப்படிங்கிறாங்க. இவரோட தலைமையில் தான் இருக்குது. ஆனாலும் இவரையும் தாண்டி அங்கே வந்து ஆனந்த் அப்படிங்கிறவரும் அசோக் அப்படிங்கிறவர்களும் இதில் வந்து தலையிடுறாங்க. ஆனந்த் அவர்கள் யாருன்னு பார்த்தோம்னா வர்த்தக சங்க தலைவர் தேர்தலில் தலைவராகியிருக்காரு, வட்ட தலைவராக இருக்கிறாரு. இவருக்கும் அசோக்குக்கும் பிரச்சனை. இப்போ இவங்க 2 பேத்துக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனையில் இவர் வந்து சங்க தலைவர் தேர்தலில் ஜெயிக்கிறார். இவர் தான் இதில் தலையிடுறாரு. என்னன்னா இந்த பில்டிங்கை இடிக்கிற கான்ட்ராக்ட் எடுத்ததும் ஆனந்த் அவர்கள் தான். இன்னைக்கு இந்த பில்டிங்கை கட்டினதுக்கப்புறம் இதில் வந்து இந்த கடைகளுக்கு வந்து டெண்டர் விடுறதுல முறைகேடு நடக்குது. அதாவது அரசுக்கு வருமானத்தை ஈட்டுறதை விட இவர்கள் வசூல் அதிகமாக பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 200 கடைன்னு வச்சுக்கிட்டோம்னாலும் கூட அதில் கிட்டத்தட்ட 20 கோடி to 40 கோடி ரூபா வரைக்கும் ஊழல் நடந்திருக்குது. அதிகமான வசூல் 30 லட்சம் 40 லட்சம் 20 லட்சம் கடையை பொறுத்து. அதாவது மேல் மக்களுக்கு விசிபிள் அதிகமாக இருந்தால், பார்வைக்கு அதிகமாக இருக்கக்கூடிய கடைகளுக்கு விலை அதிகமாகவும், ஒரு ஒதுக்குப்புறமாக இருக்க கடைகளுக்கு விலை குறைவுன்னு சொல்லி இவர்களே வந்து நியாயமாக நடந்துக்கிறாங்க. டெண்டரை விட்டு இவர்கள் வசூல் பண்ணி இதை வந்து பங்கிட்டுக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. ஆனால் இதில் என்ன ஒரு வேடிக்கைன்னா இவர்களுக்குள்ள ஒரு கோஷ்டி தகராறு இருக்குது. இந்த ஆனந்த் அவர்களுக்கும் அசோக் அவர்களுக்கும் பிரச்சனை. இந்த வர்த்தக சங்க தலைவர் தேர்தலில் சண்டை போட்டுக்கிறாங்க. ஏன் அதை நம்ம குறிப்பிட்டு சொல்ல வேண்டியது இருக்குன்னா, இந்த ஒரு சாதாரண ஒரு சின்ன பதவிக்காக ஒரு எம்எல்ஏ தேர்தலை விட பிரம்மாண்டமான செலவுகள் பண்ணியிருக்காங்க. டிஜிட்டல் விளம்பரங்கள், பிரச்சாரங்கள்லாம் பண்ணிக்கிட்டு 2 பேரும் போட்டி போட்டுக்கிட்டு சண்டை போட்டு தேர்தல் வச்சுட்டாங்க. ஆனந்த் அவர்கள் ஒரு வழியாக ஜெயிச்சிட்டார். இந்த ஆனந்த் அவர்கள் என்ன பண்ணுறாருன்னா நகர செயலாளராகவும் நாளைக்கு சேர்மனாகவும் ஆசைப்படுறாரு. அசோக் அவர்களும் இது எல்லாமே இந்த கோஷ்டி தகராறு இருக்குது. ஆனாலுமே கூட இப்போ இருக்கக்கூடிய நகர சேர்மன் சோழராஜன் அவர்களும் ஆனந்த் அவர்களும் இன்னும் வந்து நகர செயலாளராக இருக்கக்கூடிய வீரா கணேசன் அவர்கள், இவர்கள் எல்லாருமே வந்து இந்த சண்டையை மறந்து ஒன்றா சேர்ந்து இந்த வசூல் வேட்டையில் இறங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கும் மேலே ஏன் நம்ம அமைச்சரை சொல்ல வேண்டியது இருக்குன்னா, அமைச்சர் டிஆர்பி ராஜா அவர்களோட மாமா இளவரசன் அவர்கள், அவர் வந்து மன்னார்குடியோட ராஜகோபால சுவாமியோட கோயிலோட அறங்காவலராக இருக்கார். கட்சியில் பொறுப்பில் இல்லைனாலும் இந்த கோயிலோட அறங்காவலராக வந்து அமைச்சரோட ஆதரவில் இருக்கிறார். இப்போ இவரும் என்ன பண்ணுறாரு, இந்த வசூலை பிரித்து அமைச்சருக்கு பங்கை வந்து கொடுக்குறாரு அப்படிங்கிற குற்றச்சாட்டு இருக்குது. ஸோ இவங்களுக்குள்ளே இவ்வளோ கோஷ்டி தகராறு இருக்குது. சோழராஜன் அவர்களை காலி பண்ணிவிட்டு அங்கே சேர்மன் ஆகணும்னு ஆனந்த் அவர்கள் வேலை செய்கிறாரு. ஆனந்த் அவர்களை தோக்கடிக்கணும்னு அசோக் அவர்கள் வேலை செஞ்சார். இவங்கெல்லாம் சேர்ந்து நகர செயலாளர் வீரகணேசனை வந்து காலி பண்ணணும்னு வேலை செய்கிறாங்க. இவ்வளவு நடந்தாலும் இப்போ இந்த நம்ம சொன்ன மாதிரி இந்த உயர்நீதிமன்றத்தில் வழக்கு வருது. இந்த ஏற்கனவே கடன் நடத்தினவர்கள் வந்து சந்தோஷ் அவர்களும் செல்வகுமார் அவர்களும் வழக்கு போகிறாங்க. உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கிறாங்க, இந்த மாதிரி வந்து இப்படி முறைகேடு நடக்குது அப்படின்னு. அப்போ கோர்ட் வந்து இதை விசாரிக்கிறதுக்காக ஒரு இன்டரிம் ஆர்டர் கொடுக்குறாங்க. ஸ்டேட்டஸ் கோ மெயின்டைன் பண்ணுங்க, அங்கே வந்து இந்த கடைகள் நடத்தக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அதையும் மீறி நீதிமன்ற அவமதிப்பாக இப்போ கடை நடத்திக்கிட்டு இருக்காங்க. அங்கே இன்னும் சில கடைகள் செயல்பட ஆரம்பிச்சிருச்சு. SMT உணவகம், சிவகணேசன் டிராவல் ஆஃபீஸ்னு இந்த மாதிரி நிறைய கடைகள், திமுக ஆதரவான அனுதாபிகள், ஆல்ரெடி காசு கொடுத்தவர்கள் வந்து தங்களுக்கு வருமானம் போகுதுன்னு சொல்லி கடை நடத்துகிறாங்க. அமைச்சரோட ஆதரவுலையும் நீங்கள் நடத்துங்க பார்த்துக்கலாம், நீதிமன்றத்தில் வழக்கு இருந்தால் என்ன, நீதிமன்றம் உத்தரவு கொடுத்தா என்ன அப்படின்னு நீதிமன்றத்தை அவமதிச்சுட்டு நீதிமன்ற ஆணை இருந்துமே கூட இவர்கள் வந்து அதை மதிக்காமல் நடந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ இவர்கள் வந்து சொல்லலாமா, இவர்கள் வந்து விஜய் கட்சியினரை வந்து நடவடிக்கை எடுக்க இவர்களுக்கு தார்மீகம் இருக்குதா? அப்போ ஒரு அமைச்சர் இருந்துக்கிட்டு, அமைச்சர் திமுக ஆளுங்கட்சியாக இருந்துக்கிட்டு இப்படி ஒரு முறைகேடு நடந்துக்கிட்டு நீதிமன்றத்தை மதிக்காமல் செயல்படுறாங்க. இவர்கள் வந்து என்ன சொல்கிறாங்க, தாவேக்கினார் வந்து மதிக்கல, நீதிமன்றம் செஞ்சா தவறு, நாங்கள் செஞ்சா தவறு இல்லைன்னு சொல்கிறாங்க. அதான் எங்களுக்கு அடுத்தவங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னி, எங்களுக்கு வந்தால் ரத்தம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது, எங்களுக்கு நாங்கள் பண்ணுறது சரி அப்படிங்கிறது. நம்ம சொன்ன மாதிரி நகர செயலாளர் வீரா கணேசன் அவர்களோட தம்பி வந்து வீரா கதிரவன், இவர் வந்து என்னன்னா அடிஷ்னல் அட்வொகேட் ஜெனரலாக இருக்கார், நம்ம அரசோட வழக்கறிஞராக இருக்கார். இப்போ இவர் வந்து இந்த வழக்கில் வாதாடுறார். அதாவது இவர்களுக்குள்ள கோஷ்டி தகராறு. நம்ம சொன்ன மாதிரி ஆனந்த் அவர்கள் வந்து வீரா கணேசன் அவர்களை காலி பண்ண பார்க்குறாரு. இருந்தாலும் கூட இந்த ஊழல் எல்லாரும் ஒன்றா சேர்ந்துக்கிட்டு உயர்நீதிமன்ற வழக்கை வந்து வீரா கணேசன் அவர்களோட தம்பி வீரா கதிரவன் வந்து எடுத்து நடத்துறாரு. ஆனால் முறைப்படி பார்த்தோம்னா யார் இதை நடத்தணும், யாருக்கு இந்த இது வந்து நோட்டீஸ் எடுத்திருக்காருன்னா ஆனந்த்குமார் அவர்கள். இவர் வந்து இவர் அரசு வழக்கறிஞர், இந்த முனிசிபலுக்காக பங்கேற்க வேண்டியவர். இவர் தான் இந்த நோட்டீஸ்க்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறாரு. ஆனால் வீரா கதிரவன் அவர்கள் வந்து ஏஏஜியாக இருந்துட்டு அடிஷ்னல் அட்வொகேட் ஜெனரலாக இருந்துக்கிட்டு அவர் போய் இதில் வந்து தலையிடுறாரு அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ ஒரு அரசுக்கு ஒரு பிரச்சனைனா எல்லாம் ஒன்று கூடி திமுகவினர் ஊழலில் ஒன்று கூடுறாங்க, உள்ளுக்குள்ளார கோஷ்டி தகராறு பண்ணுறாங்க. மக்கள் நலனுக்காக எந்த இதுவும் பண்ணல. கோஷ்டி தகராறாக இருந்தாலுமே கூட ஊழல்னு வரும்பொழுது எல்லாம் ஒன்று கூடிக்கிறாங்க. அதாவது இது எதுக்காக சொல்கிறோம்னா, ஒரு சின்ன ஒரு நகராட்சிக்குள்ளாரையே இவ்வளோ ஊழல் நடக்குது அப்படின்னா நீங்கள் உலக முதலீட்டிலேருந்து எவ்வளோ விஷயங்கள் வந்திருக்கு, அதில் எவ்வளோ முறைகேடு நடந்திருக்கும். 10,000 கோடி ரூபாய் விஷயத்தில் இது சில கோடி ரூபாய் விஷயம். இது வந்து இவர்களுக்கு ஒரு ஊர்கா மாதிரி.
அந்த விஷயத்திலே இவ்வளோ ஊழல் நடக்குது அப்படின்னா இன்னும் கோடிக்கணக்கில் வெளிநாடு முதலீடுங்கிறப்ப சந்தேகத்தை எழுப்பாமல் இருக்க முடியுமா? இவர்களோட இப்போ நீதிமன்றத்துக்கு நாங்கள் வந்து நடவடிக்கை எடுக்கிறோம்னு சொல்கிறாங்களே, நீதிமன்ற அவமதிப்புன்னு, இதை நம்ம நம்ப முடியுமா? அப்போ அதனால தான் கரூர் விஷயத்தில் நம்ம சந்தேகம் எழுப்ப வேண்டியதாக இருக்குது. இந்த சந்தேகம் எழுப்ப நம்ம மேலேயே வழக்கு தொடுத்தாலும் தொடுப்பாங்க. ஆனால் இவர்கள் முதல்ல நீதிமன்றத்தை முறையாக வந்து நீதிமன்ற ஆணையை வந்து பின்பற்றிட்டு அடுத்தவங்க மேலே நடவடிக்கை எடுக்கலாம். அதாவது சாத்தான் வேதம் ஓதுதேங்கிற மாதிரி தான் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. இப்போ வந்து இப்போ அடுத்து வந்து இந்த இங்கே அங்கே இருக்கக்கூடிய அந்த வியாபாரிகள், இந்த வழக்கு போட்டவர்கள் என்னன்னா, இப்போ நீதிமன்றத்தை அவமதித்து இந்த கடைகள் நடக்குது அப்படிங்கிறத ஆதாரத்தை திரட்டி இது நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க போகும்பொழுது மிரட்டுறாங்க, விரட்டி அடிக்கிறாங்க அப்படிங்கிறோம். இதுதான் இந்த திமுகவோட ஒன்று பணத்தை கொடுத்து சரி பண்ண பார்க்குறது, இல்லையா மிரட்டுறது. நம்ம கரூர் சம்பவத்திலே கூட பார்த்தோம். இந்த உச்சநீதிமன்றத்தில் வழக்கு போட்டவங்களெல்லாம் மிரட்டி ஒருத்தர் வந்து எனக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லைன்னா நம்ம பார்த்தோம். அவர் வந்து பத்திரிகையாளர்கள் வந்து பேட்டி எடுக்கிறாங்க. இந்த மாதிரி நீங்கள் வந்து வழக்கு போட்டு ரத்து செய்ய வந்திருக்கீங்களேன்னு. நான் தெரியாமல் கையெழுத்து போட்டேங்க, எனக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லைங்க, எனக்கு தெரியாதுங்க. எப்படி ஒருத்தர் வந்து அப்படி சொல்லுவார்? எதுக்கு கையெழுத்து போடுறன்னு தெரியாமல் ஒருத்தர் போட்டிருப்பாரா? அவரோட அந்த பேச்சிலே நமக்கு பதட்டம் தெரியுது, என்னன்னா மிரட்டப்பட்டிருக்கிறார் அப்படின்னு. இன்னொருத்தர் வந்து பகிரங்கமாகவே சொல்லிட்டாரு என்னை மிரட்டுறாங்க அப்படின்னு வெளிப்படையாகவே ஒருத்தர் வந்து வீடியோவே போட்டார். அப்போ திமுகவோட இந்த காட்டாட்சி, இது வந்து ஒரு மிரட்டல், பொதுமக்களை வந்து மிரட்டி பார்க்குறாங்க. அதாவது ஒட்டுமொத்த தமிழகமும் திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு வழக்காக இருக்கக்கூடிய இந்த கரூர் சம்பவத்திலேயே அந்த உச்சநீதிமன்றத்தில் வழக்கு போட்டவங்களே மிரட்டி பார்க்குறாங்க அப்படின்னா இப்போ இவர்கள் எந்த அளவுக்கு நீதிமன்றங்களை மதிக்கிறாங்க, இல்லை எந்த அளவுக்கு இவர்களுக்கு ஒரு ஆணவம் திமிரு இருக்குன்னு பார்க்க வேண்டியதாக இருக்குது. அதுக்கு ஒரு உதாரணம் தான் இந்த வழக்கு. ஓகே சார், இவ்வளோ விஷயங்களை இந்த அமைச்சர்கள் பண்ணும்போது இது வந்து முதல்வர் காதில் விழாமலையா சார் இருந்திருக்கும்? இல்லை, அதுதான் சொல்கிறோம். அதாவது முதலமைச்சர் அவர்கள் வந்து எந்த ஒரு நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறாரு. இப்போ சின்னதுலேருந்து பெரிய இது வரைக்கும் அவருக்கு வந்து என்னன்னா கட்டிங் போயிருது அப்படிங்கிறது தான் குற்றச்சாட்டாக வைக்கப்படுது. அதனால தான் வெளிநாடுகளில் வந்து கருப்பு பணத்தை முதலீடு பண்ணுறாங்க, அதை திரும்ப கொண்டு வராங்க அப்படிங்கிற அந்த விமர்சனங்கள் வருது. விஜய் அவர்களுமே கூட அதை சொன்னார். வெளிநாட்டுக்கு வந்து முதலீடு ஈர்க்க போனீங்களா, முதலீடு செய்ய போனீங்களா அப்படின்னு கேள்வி கேட்டார். அதற்கு உடனே இவர்கள் ரியாக்ட் பண்ணாங்க. அதனால தான் இந்த கோவத்தில் இந்த கரூர் சம்பவம் நடந்திருக்கோ, பழி வாங்குறதுக்காக, விஜய் முடக்கிறதுக்காக இந்த சம்பவம் நடந்திருக்கோங்கிற சந்தேகம் எழும்புது. ஏன்னா அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா விஜயோட பிரச்சாரம் தடைபட்டு போச்சு. இன்னைக்கு தாவாக்கியினர் வந்து கைது செய்யப்படுறாங்க. ஸோ தொடர்ந்து அவர்கள் சிக்கலுக்கு உள்ளாகிறாங்க. மாவட்ட செயலாளர்கள்லாம் கைது செய்யப்பட்டு அச்சத்தில் இருக்காங்க. இனிமேல் யாருமே வேலை செய்யறதுக்கு பயப்படுவாங்க. அதாவது மிரட்டி பார்க்குற ஒரு அரசியலை வந்து திமுக பண்ணுது. யாருமே இருக்கக்கூடாது, அதாவது ஜனநாயகமே இருக்கக்கூடாது. திமுக ஆட்சிக்கு வந்துருச்சு, நீ எங்கள் தலைமுறையாக எங்கள் குடும்ப ஆட்சி பண்ணணும். மகனை துணை முதலமைச்சர் ஆக்கிட்டாங்க, அடுத்து நீ அவர் முதலமைச்சர் ஆவார். அவரோட மகன் பேரன் வந்து இன்னைக்கு அடுத்து துணை முதலமைச்சர் ஆகணும். அடுத்தடுத்த தலைமுறை வந்து தொடர்ந்து இனி மன்னராட்சி செயல்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்காக யாருமே கூட ஒரு சர்வாதிகாரம், அதாவது கொடுங்கோல் ஆட்சி, அந்த காலத்தில் கூட இப்படி ஒரு சர்வாதிகாரம் இருந்திருக்காது. மன்னராட்சி காலத்தை விட மோசமான ஒரு ஆட்சி காலத்தில் ஒரு காட்டாட்சியை நடத்துறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. ஓகே சார், இப்போ சிபிஐ கிட்ட மாத்திருக்காங்கல்ல வழக்க, சிபிஐயோட விசாரணைகள்லாம் இப்போ இந்த கரூர் மாவட்டங்களை சுற்றி எப்படி சார் இருக்கும்? நிச்சயமா ஏற்கனவே விசாரணைகள் இவர்கள் வந்து நிறைய ஆதாரங்களை சேகரிச்சதா சொல்றாங்க. ஒரு நபர் ஆணையம் வந்து நிறைய எடுத்திருக்கு. இது எல்லாத்தையும் ஒப்படைக்க சொல்லி உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கு. இவர்கள் எதை மறைச்சாங்கிறத நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. உதாரணத்துக்கு பார்த்தோம், ஏற்கனவே நம்ம அந்த கோயில் விஷயத்தில் வந்து இந்த அஜித்குமார் அவர்கள், காவலாளி அஜித்குமார் அவர்கள் வந்து அந்த கோயில் வளாகத்திலே வந்து அடித்து துன்புறுத்தி கொல்லப்பட்டார். கஸ்டடியல் டெத்துன்னு சொல்கிறோம். அது வந்து விசாரணை வந்து சிபிஐட்ட ஒப்படைக்க சொன்னாங்க. ஒப்படைக்கிறேன்னாங்க. அப்போ என்னன்னா அதுக்கு முன்னாடி ஆதாரத்தை அழிச்சிட்டாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு வந்துச்சு. பல சிசிடிவி ஆதாரங்கள், அந்த தாக்குன ஆயுதங்கள் எல்லாம் மறைச்சிட்டாங்க. அந்த மாதிரி தான் இது அவசரமாக நம்ம செயல்பட்டதே, ஆதாரத்தை திரட்டி ஆதாரத்தை அழிச்சிட்டாங்களோ அப்படிங்கிற சந்தேகம் வருது. ஏன்னா நீங்கள் சிபிஐட்ட கொடுக்காம இப்போ கட்டாயமாக இதுக்கு திமுக மேலே ஒரு விமர்சனம் வரும்னு தெரியும். அப்போ இது இருந்தும் ஏன் வந்து இவர்கள் அவசரமாக ஒரு எஸ்ஐடி போட்டு இதெல்லாம் செஞ்சு இந்த ஆதாரங்களை சேகரிக்கிறங்கிற பேரில் ஆதாரத்தை அழிக்க தான் இவ்வளோ அவசரப்பட்டாங்களோ? ஏன்னா அவசரமாக போஸ்ட்மார்ட்டம் பண்ணது, சும்மா ஒரு 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 போஸ்ட்மார்ட்டம் பண்ண சொன்னாலே நேரம் காலை இழுப்பாங்க. இன்னொன்று ஒரு 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 இறந்த உடலை கொடுக்கறதுக்கு அந்த உறவினர்களை அலைய விடுவாங்க. ப்ரொசீஜரில் நிறைய பண்ணணும். ஆனால் இது அவசரமாக செஞ்சு, அதாவது நாங்கள் வேகமாக செயல்படுறோம்னு இந்த வேகத்தை மற்ற எங்கேயுமே காட்டல. அதற்கு முன்னும் சரி அதற்கு பின்னும் சரி. இப்போ சமீபத்தில் கூட மதுரையில் ஒரு கஸ்டடியல் டெத்து நடந்தது. அதற்கு எந்த ஒரு எதிர்வினையும் ஆற்றாமல் அமைதியாக தான் இருக்கிறாங்க. அதற்கு எந்த ஒரு வேகமான ஒரு செயல்பாடுமே இல்லை. ஆனால் இதுக்கு மட்டும் என்னன்னா இதில் ஒரு திட்டமிட்ட சதி இருக்குமோ அப்படிங்கிற அந்த சந்தேகம் எழும்புது இல்லையா? ஸோ இதை தான் சிபிஐ விசாரிக்கணும், உண்மைகள் வெளியே வரணும், பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. சார், விஜய் அவர்கள் வந்து மாநில அரசிடம் தப்பிச்சு மத்திய அரசிடம் போய் மாட்டிக்கிட்டாரு. சிபிஐ மாத்தினது வந்து பார்த்தீங்கன்னா பிஜேபியோட கண்ட்ரோலில் இருக்கிறதுனால தான் அங்கே போய் மாற்றிருக்காங்க அப்படின்லாம் சொல்லப்படுதுல. அப்போ விஜய் வந்து பிஜேபியிடம் சரண் அடைந்துட்டாரா அப்படின்ற மாதிரி கேள்வியெல்லாம் வருதுல்ல. இல்லை, அது எப்படி வரப்போகுது அப்படிங்கிறத பொறுத்த இருக்கு. சிபிஐ என்ன விசாரிக்க போகிறாங்க, யாரை குற்றச்சாட்ட போகிறாங்க, அதோட பின்னணிவு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். உதாரணத்துக்கு தமிழக அரசு வந்து நேரடியாகவே விஜய் அவர்களுக்கு வந்து எதிராக செயல்பட்டுருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். ஏன்னா விஜய் அவர்களோட தாக்குதல் அதிகமாக மாநில அரசை நோக்கி தான். ஏன்னா அவர் மாநிலத்தில் ஆட்சியை பிடிக்கணுங்கிற எண்ணத்தில் வராரு. அதனால் திமுகவை தான் மிக காட்டமாக விமர்சிக்கிறார். மத்திய அரசையும் அவர் விமர்சித்தாலும் அது வந்து மேலோட்டமாக ஒரு அரசியலுக்கான விமர்சனமாக தான் பார்க்க
வேண்டியதாக இருக்குது. ஆனால் திமுகவை தான் ரொம்ப தொடர்ந்து ஆழமாக தாக்குறாரு அப்படிங்கிறத பார்த்தோம். அதாவது குடும்ப ஆட்சி நடத்துகிறாங்க, ஊழல் பண்ணுறாங்க, வெளிநாட்டில் கொண்டு போய் முதலீடு பண்ணுறாங்கன்னு பகிரங்கமாக சொல்கிறாரு. அப்போ வந்து அவரோட சொல்லும் பொழுது வந்து அது சாதாரண மக்கள் வரைக்கும் போய் சேருது. ஏன்னா அவரோட ரீச் அதிகமாக இருக்கனால அது திமுக ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்துங்கிறனால தான் விஜய் அவர்களை முடக்க முயற்சி பண்ணுறாங்க. இப்போ இது வந்து விஜய் அவர்களுக்கு ஒரு சாதகம் தான். இப்போ மத்திய அரசு வந்து ஒருவேளை கூட்டணிக்காக கூட ஒரு இணக்க போக்க கொண்டு வரலாம். ஆனால் சிபிஐ வந்து உண்மையான விசாரணை பண்ணும் அப்படின்னு நம்ம ஒரு நம்பிக்கை வைக்கலாம். ஏன்னா தமிழக அரசே பல வழக்க சிபிஐ கொடுத்துருது. இப்போ உதாரணத்துக்கு கூட்டணி திமுகவோட கூட்டணியில் இருந்த அண்ணன் திருமாவர்களே கூட வேங்கை வேலுக்கு சிபிஐ விசாரணை வேணும்னாரு. இப்போ தமிழக அரசுமே அஜித்குமார் அவரோட வழக்கை வந்து சிபிஐ கொடுக்குறோம். இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களில் வந்து சிபிஐன்னு சொல்லி தமிழக அரசு போகுது. அப்போ இவர்களே சிபிஐ மேலே நம்பிக்கை வச்சு தானே கொடுக்குறாங்க. அப்போ அதனால் இந்த வழக்கும் சிபிஐ விசாரித்து உண்மை வெளியே வரணும். ஆனால் கால தாமதமாகும். இன்னொன்று பல ஆதாரங்கள் அளிக்கப்பட்டிருக்கும். ஏன்னா தாமதமாக சிபிஐட்ட கொடுத்துருக்கனால இத்தனை நாட்களில் வந்து முக்கியமான ஆதாரங்கள் அளிக்கப்பட்டிருக்கும், சாட்சியங்கள் மிரட்டப்பட்டிருப்பாங்க. பகிரங்கமாக உச்சநீதிமன்றம் போனவங்களே மிரட்டப்பட்டிருக்காங்க. ஒருத்தர் கேஸையே வாபஸ் வாங்கிட்டு ஆளை விடுங்க சாமி, எனக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லைன்ட்டு இந்த ஆடு திருடு போச்சுன்னு ஒருத்தன் பிராது கொடுப்பான் வடிவேலுக்கு எதிராக. அப்போ ஆடு திருடு போன மாதிரி கனவு கண்டேங்க அப்படின்ட்டு கடைசியாக முடிச்சிடும் பார்த்தீங்களா? அந்த மாதிரி தான் சூனாபானாவாக செயல்படுது திமுக அரசு. தொடர்ந்து பேசுவோம் சார். எங்களோடு இணைந்து பல்வேறு எக்ஸ்க்ளூசிவான தகவலை பயந்ததற்கு மிக்க நன்றி. நன்றிங்க.